friends, welcome to Samriya channel. Big Boss Season 9 தமிழ். இன்னைக்கு பார்வதி ரொம்ப ஓப்பனாவே ரம்யா ஜோவோட கேம் பிளான் என்ன அப்படிங்கறத பத்தி அவங்க டீம்மேட்ஸ் ஆன திவாகர் அண்ட் கலை கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நினைக்கிறது என்னன்னா, ரம்யா ஜோ ஒருவேளை நடிக்கிறாங்களோ, அவங்க ஹெல்த் விஷயத்துல அவங்க சொல்ற விஷயங்கள் உண்மையிலையோ நினைக்கிறாங்க. எபிசோட் 10ல கூட பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ரம்யா ஜோ ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல நிறைய தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த மயக்கமே நடிப்பா இருக்குமோ அப்படின்னு பார்வதி சந்தேகப்படுறாங்க. அதுக்கு காரணம் பிக் பாஸ்ல இன்னைக்கு நடந்த டாஸ்க் தான். இன்னைக்கு நடந்த மாஸ்க் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா லைவ்ல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்காக லாஸ்ட் வரைக்கும் விளையாண்ட ஒரே ஒரு பெண்மணி ரம்யா ஜோ தான். அதுக்காக பிக் பாஸ் ரம்யா ஜோவை பாராட்டவும் செஞ்சாரு. இந்த பாராட்ட கேட்டு கேம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வந்த ரம்யா ஜோ சில விஷயங்களை வியானா கிட்டையும் சுபிக்ஷா கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல பார்வதியும் இருந்தாங்க. அப்போ ரம்யா ஜோ சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு நேத்து உடம்பு சரியில்லாம மயக்கம் அடிச்சு விழுந்ததுனால எனக்கு யாருமே இந்த டாஸ்க்ல பிடிக்க மாட்டாங்க, அதாவது மாஸ்க் டாஸ்க்ல என்னை யாருமே துரத்திட்டு வந்து பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாருமே என் மேல பாயிறாங்க அப்படின்னு சொன்னதும் பார்வதிக்கு டக்குன்னு தோணிடுச்சு, ஒருவேளை ரம்யா ஜோ அவங்க ஹெல்த் இஷ்யூவை சொல்லி நடிக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு இருந்த வியானா ரம்யா ஜோ கிட்ட டைரக்டாவே கேட்டாங்க, அப்போ நேத்து நடந்தது சும்மான்ற மாதிரி ஆய் போயிடும்லன்ட்டு விஷயத்த தான் பார்வதி தன்னோட டீம் மேட்ஸ் ஆன கலை அண்ட் திவாகர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த கலையரசன் கூட கரெக்ட் தான், ரம்யா ஃபுல்லா நடிப்பு. அன்னைக்கு திவாகர் டீ எடுத்ததை பார்த்துட்டு ரம்யா ஜோ என்ன இவ்வளோ கப்பு நிறைய டீ எடுக்கிறீங்கன்னு சண்டை போட்டாங்க. அது பார்த்ததுக்கு மற்றவங்க எல்லாம் நக்கிட்டு போகணுமான்ற ஒரு கேள்வி வேற கேட்டாங்க. திவாகரை பார்த்துட்டு எடுத்த காஃபியை திரும்பியும் கொட்டுங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. கலை சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு வேற நியாயம். ரம்யா ஜோ டீ எடுக்கும் பொழுது அவங்களே எப்பவுமே கப்பு ஃபுல்லா தான் எடுப்பாங்களாம். ஒரு நாள் கலையரசன் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது கூட இந்த டீ ரொம்ப தண்ணியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிச்சிட்டு போன பிறகு இருந்த டீல இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தி குடிச்சிட்டு போனாங்களாம். ரம்யா ஜோ மட்டும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து எல்லா சலுகையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா புதுசா வந்தவங்களுக்கு அதை எடுத்தா இவங்களுக்கு கோவம் வருதா அப்படின்ற மாதிரி கலையை ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி கலையோட அப்சர்வேஷன் நிறைய ரொம்ப தெளிவாவே இருக்கு. ஆனா அப்சர்வ் பண்றதெல்லாம் தனக்குள்ள வச்சுட்டு அதை பார்வதி கிட்ட மட்டும் தான் சொல்றாரே தவிர ஓப்பனா சம்பந்தப்பட்டவங்க கிட்டயே சொன்னா கேம் இன்னும் சூடு பிடிக்கும். இது இல்லாம மாஸ்க் டாஸ்க்ல பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டதுனால பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு கிராண்ட் டின்னர் இருக்கு. இந்த கிராண்ட் டின்னர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிடையாது. இதை பார்த்துட்டு ரம்யா ஜோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களாம் இன்னைக்கு நல்லா சாப்பிட போறீங்களன்ற மாதிரியும். அதுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ், நீங்க டெய்லியும் நல்லா சாப்பிடுறீங்கல்ல, நேத்து கூட சிக்கன் தானே சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கவும், அதே நேரத்துக்கு பார்வதியும் வந்து, நானாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு, நீலாம் வந்து 12 நாளா இங்கே தானே இருக்க, அந்த 12 நாளும் நீ சூப்பரான சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நல்லா கேட்டு விட்டாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல ஒன்னொன்னா பார்வதி ரம்யா ஜோ பத்தி சொல்லுவாங்க. ரம்யா ஜோ அரோராவோட நடந்த சண்டையில கூட அரோரா ஒரு பாயிண்ட்ல, நான் எந்த குடும்பத்தையும் தேடி வரல, எனக்கு யாரும் தம்பியோ இல்ல தங்கச்சியோ இல்லைன்னு சொன்ன உடனே இவங்க சிம்பத்திக்கு தான் பண்றாங்கன்ற மாதிரியான விஷயத்த அரோரா சொல்லி விட்டுருவாங்க. அதை கேட்டு ரம்யா ஜோ, நீ என்ன எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறியா, இரு நான் உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம அவங்க டீமுக்குள்ள பேசின விஷயங்கள் எல்லாம் எடுத்து வெளியில விடுவாங்க. அரோரா லக்ஸுரி டீம் விட்டு போகும் பொழுது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ பார்வதி திவாகருக்கு மட்டும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அது ரொம்ப ஓப்பனா எல்லாருக்கும் முன்னாடி கத்தி சொல்லிடுவாங்க. இது ரொம்ப தப்பு இல்ல, டீமுக்குள்ள பேசுற விஷயம் டீமுக்குள்ள தான் இருக்கும், நம்பி பேசுற விஷயத்த இப்படி ஓப்பனா வந்து எல்லாருக்கிட்டையும் மாட்டி விடுற மாதிரி பேசுறது, அதுவும் அவங்களுடைய விஷயத்துக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியாதப்போ அதை வேற ஒருத்தர் மேல திருப்பி விடுற காரியமா தான் நான் பாக்குறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, பார்வதியோட ஜட்மெண்ட் சரியா என்ன, ரம்யா ஜோ வேஷம் போடுறாங்களா இல்ல நிஜமாவே அவங்க இப்படிதானா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிக் பாஸ் பத்தின குயிக் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். பாய்.